அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷனுக்கான எஸ்ஏ கொஷின் டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக நம்ம எழுத போகிற அந்த எஸ்ஏ கொஷின் எக்ஸாமினேஷனில் நம்ம மெரிட் லிஸ்ட்டில் வருவோமா மாட்டோமா அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய அந்த டெஸ்கிரிப்டிவ் டைப் எஸ்ஏ கொஷினுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்த்துடலாம். டெஸ்கிரிப்டிவ் டைப் கொஷின் நம்மளுக்கு மொத்தமாக 5 கேள்விகள் கொடுக்கப்பட்டு அதில் ஒரு கேள்விக்கு மட்டும் நம்ம ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் ஜென்ரல் டாபிக்ஸ்லேருந்து கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஜென்ரல் டாபிக் என்னவாலாம் இருக்கும் அப்படிங்கிறதையுமே அவங்களே லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தோன்னா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ், இந்தியன் பாலிட்டி சம்மந்தமாக வரக்கூடிய கேள்விகள், இந்தியன் எக்கனாமி பொருளாதாரம் சம்மந்தமாக வரக்கூடிய கேள்விகள், மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி. ஸோ மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு வரும்போதில் ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, மெடிவல் ஹிஸ்ட்ரி இது ரெண்டையுமே நம்ம படிக்க தேவையில்லை. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஐரோப்பியர்களின் வருகை அப்படின்னு ஒரு காலகட்டம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதிலிருந்து ஆங்கிலேயர்கள் வர்றது, அவங்க நம்மளை ஆட்சி பண்ணுறது, அதுக்கப்புறமா ஆங்கிலேயர்கள்கிட்ட இருந்து போராடி நம்ம சுதந்திரம் பெற்று சுதந்திரத்துக்கு அப்புறமா நம்மளுடைய குடியரசு வந்தது, இது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக பார்த்தோம் அப்படின்னா மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும். அடுத்தது ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமி ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாடு சம்மந்தமாக தமிழ்நாடினுடைய வரலாறும் பொருளாதாரமும் எப்படி இருந்தது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கணும். என்விரான்மெண்ட் அண்ட் ஈக்காலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இது எல்லாம் தான் நம்மளுக்கு டாபிக்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த டாபிக் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னாலே நம்ம ஈஸியாக நம்மளோட ப்ரிப்ரேஷனை கொண்டு போயிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுக்கப்பட்டிருக்க லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸ் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7. நம்மளுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோன்னா 5 கேள்விகள். அதில் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும்தான் நம்ம பதிலானது எழுத போகிறோம். அப்போது 5 கேள்விகள் கொடுத்து ஒரே ஒரு கேள்விக்கு தான் பதில் எழுத போகிறோம் அப்படிங்கிறப்ப நம்மளால் 4 கேள்விகளை என்ன பண்ண முடியும் அப்படின்னா சாய்ஸில் விட முடியும். மொத்தம் இருக்கிற 7 டாபிக்ஸில் 4 கேள்விகள் நம்மளுக்கு மற்ற 4 டாபிக்ஸ்லேருந்து வரும். அப்படிங்கிற பட்சத்தில் 4 டாப்பிக்கை நம்ம எலிமினேட் பண்ணாலுமே மிச்சம் இருக்கிற 3 டாப்பிக்லேருந்து நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஈஸியாக ஒரு கொஷினை அட்டன் பண்ணிக்க முடியும். ஸோ சொல்கிறது உங்களுக்கு புரிய வருதா? 5 கேள்விகள்லேருந்து ஒரு கேள்வி தான் எழுத போகிறோம் அப்படிங்கிறப்ப 4 கொஷின் நான் சாய்ஸில் விடலாம். அப்போ 5 கொஷினுமே நம்மளுக்கு ஒரு டாப்பிக்லேருந்து தானே வந்திருக்கும். அப்போது 4 டாப்பிக்கை என்னால் சாய்ஸில் விட முடியும் அப்படிங்கிறது தானே அர்த்தம். அந்த கான்செப்டில் தான் இந்த 7 டாப்பிக்லேருந்து 4 டாப்பிக்கை சாய்ஸில் விட்டுட்டு 3 டாபிக் எனக்கு பிடிச்ச டாப்பிக்கை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ எதனால் நம்ம இதை சாய்ஸில் விடுறோம் அப்படிங்கிறதையுமே நம்ம டீட்டெயிலாக சொல்லியாச்சு. ஏதாவது 3 டாபிக் மட்டும் நம்ம சூஸ் பண்ணி படிச்சுக்கிட்டா போதும். அதிலேருந்து எப்படியும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு கொஷின் வந்துடும். ஸோ அந்த கொஷினை நம்ம நல்லபடியாக கொடுத்துடலாம். ஸோ இந்த ஜென்ரல் டாபிக்ஸில் 7யுமே படித்தோம் அப்படின்னா இப்போது இருக்கிற இந்த ஷார்ட் டியூரேஷனில் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. நம்மளுடைய மேஜர் சப்ஜெக்ட்டும் படிக்கணும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் படிக்கணும். அதனால் சாய்ஸ் விட்டுட்டு உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குமோ அந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணி ஒரு 3 டாபிக்ஸை படிச்சுக்கோங்க. அதுதான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அப்போ தான் மிட்ற டைமை நம்மளுடைய மிட்ற ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதிலேருந்து என்ன டாபிக் வேணாலும் நீங்கள் உங்கள் விஷுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். மினிமம் 3 வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சாய்ஸில் விட்டது எல்லாத்துலேருந்துமே கொஷின் கேட்டாலுமே ஒரு கொஷின் நம்ம படித்த டாப்பிக்லேருந்து கன்ஃபார்மாக வந்துடும். அப்படிங்கிறதுனால நம்மளால் ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். இப்போது இந்த ஜென்ரல் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்குள்ளே இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப பெருசு. ப்ரியாம்பிள் ஆரம்பித்து சிட்டிசன்ஷிப்பில் ஆரம்பித்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி அப்படின்னு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் சென்டர் வருது, ஸ்டேட் வருது, ஜுடிஷியரி வருது, இன்னும் போய்கிட்டே இருக்குது. கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ், எலெக்ஷன்ஸ்,
முடியவே மாட்டேங்குது, வந்துட்டே இருக்குது அப்படின்னு இருக்கும் நம்ம படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா. இதே மாதிரி தான் ஒரு ஒரு டாப்பிக்குமே நம்மளுக்கு வந்து லிஸ்ட் அப்படியே போய்க்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இவ்வளோ கண்டென்ட்டையும் நம்ம எப்படி படித்து முடிக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் எப்படி என்ன ஆஸ்பெக்டோடு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, கேதர் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் உங்களோட மெயின் கான்செப்டாக இருக்கணும். ஒரு புது விஷயத்த பார்க்குறோம், அந்த புது விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ படிங்க அப்படின்னு சொல்கிறத விட இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கோங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கு நம்மளுக்கு இருக்கிற ஆர்வத்தை விட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வம் தான் நம்மக்கிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த விஷயத்த நம்ம இங்கே ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த டாபிக்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம படிக்கிற எல்லா டாபிக்ஸுமே ஸ்கூல் டேஸில் எப்போயோ படிச்சிருந்துருப்போம். இல்லை ஒரு சில டாபிக்ஸ் வந்து நம்மளோட பிஜி சப்ஜெக்ட் ரிலவெண்ட்டாக இருந்தது அப்படின்னா அப்போது படிச்சிருந்துருக்கலாம். ஸோ மற்றபடி நிறைய பேர்த்துக்கு இது எல்லாமே வந்து ஏற்கனவே படித்த ஒரு டாபிக். ஸோ மறுபடியும் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டமானதாக தான் இருக்கும். ஸோ அதை ஈஸியாக மாற்றுறதுக்கான வே தான் இது. ஒரு புது விஷயத்த தெரிஞ்சுக்க போகிறோம், அந்த தகவலை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட படித்தோம் அப்படின்னா அதுக்கான ஆர்வம் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம படிக்கிறது எல்லாமே நம்மளுடைய மனசில் வந்து தங்க ஆரம்பிக்கும். அப்போது நம்ம அகெயின் ஒரு ரிவிஷன் விட்டுட்டு நம்ம வந்து எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகிறப்ப கண்டிப்பாக நம்மளால் டெஸ்கிரிப்டிவாக ஆன்சர் கொடுக்கறதுக்கு நம்ம கண்டென்ட் வந்து கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய இருக்கே, இதை எப்படி படிக்கிறது அப்படின்னு ரொம்ப வேகாக யோசிக்காமல் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிப்போம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவலை மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் செட்டை மாற்றி யோசிச்சிட்டிங்க அப்படின்னா இதை வந்து நம்ம வந்து நல்லபடியாக படிச்சிடலாம். நிறைய இருக்குது அப்படின்னு நம்ம இதை படிக்காமல் விட்டுட்டு போகவே முடியாது. ஒரு கொஷின் 50 மதிப்பெண்களுக்கு நம்ம செலெக்ஷன் லிஸ்ட்டில் வருவோமா மாட்டோமா அப்படிங்கிறத அந்த வெற்றியை வந்து தீர்மானிக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இந்த ஒரு கேள்வி தான் நம்மளுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படிங்கிறப்போ இந்த கொஷினுக்கு எவ்வளோ எஃபோர்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து டாபிக்ஸை சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதுக்கான ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம பண்ணியாகணும். சரிங்களா? ஸோ அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட்டுமே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் குவாலிஃபையிங் பேப்பர் தான், அதுக்கு கொஞ்சம் டைம் இருந்தாலே போதும். மேஜர் சப்ஜெக்ட் தான் 150 மதிப்பெண்களுக்கு இருக்குது, அதுக்கு நிறைய டைம் கொடுக்கணும். இது வெறும் 50 மதிப்பெண்களுக்கு தானே, ஸோ அதனால் டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாலே போதும் அப்படின்னு நம்ம டைம் ஒதுக்கக்கூடாது. எதனாலன்னு பார்த்தோன்னா டிஸ்கிரிப்டிவாக நம்ம ஒரு கண்டென்ட் எழுதணும் அப்படின்னா நம்மக்கிட்ட அந்த டாபிக் ரிலேட்டடாக ஃபுல்லாக நம்மக்கிட்ட நிறைய கண்டென்ட் இருந்தால் தான் அதை நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு எஸ்ஸேவாக நம்மளால் கொண்டு வர முடியும். அப்போ நம்மக்கிட்ட பேசிக்காகவே நிறைய கண்டென்ட் இருக்கணும், அதுக்கு நம்ம நிறைய படிக்கணும், அதுக்கு நிறைய டைம் தேவைப்படும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாளில் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குதோ, அதாவது மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஒரு டைம் ஒதுக்குவீங்க இல்லையா உங்களுக்கு கிடைக்கிற டைம்லேருந்து, அந்த டைமுக்கு ஈக்குவலாக டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கும் ஒதுக்குனீங்க அப்படின்னா தான் நம்மளால் எஸ்ஸேவை நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். மேஜர் சப்ஜெக்ட்டும் டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கும் ½ டைம் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு எஸ்ஸேவை வந்து எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் நல்லபடியாக கொடுக்கறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ½ டைம் ஒதுக்கிக்கோங்க. ரிட்டன் ப்ராக்டிஸும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு படிக்கும் போதே ரிட்டன் ப்ராக்டிஸ் வந்து போக வேணாம். ஃபஸ்ட்டு டைம் ஒதுக்கி நல்லா படித்து முடிச்சிருங்க. அடுத்து வந்து படித்தது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக ரிட்டன் ப்ராக்டிஸ் போனீங்க அப்படின்னா தான் உங்களால் ஒரு எஸ்ஸேவாக ஃப்ரேம் பண்ணி கொண்டு வர முடியும். எடுத்த உடனே ரிட்டன் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது எடுக்க வேண்டாம். படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ரிட்டன் ப்ராக்டிஸ் போங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நம்மளோட சேனலில் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற அப்ராக்சிமேட்டாக இருக்கிற இந்த 60 டேஸை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொடுத்துருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டைம் டியூரேஷனை எப்படி வைஸாக யூஸ் பண்ணுறது, கொடுக்கப்பட்டிருக்க டேஸில் எத்தனை டேஸ் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணணும், எத்தனை டேஸ் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ அதை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரிங்களா?
ஸோ உங்களோட ப்ரிப்ரேஷனை நல்லபடியாக கொண்டு போங்க. அப்போ தான் நம்மளால் எக்ஸாமினேஷனையும் நல்லபடியாக எழுத முடியும். உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ரிப்ரேஷனில் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அதற்கு என்ன ஆன்சர்ஸ் அப்படிங்கிறத உடனுக்குடன் உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.